ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 549. இங்கு புராண தலங்கள் சிலவற்றை காண்போம். முதலில் ராஜ மன்னார்குடி, தஞ்சாவூர் சமீபம். மூலவர் வாசுதேவர் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். உற்சவர் ராஜகோபாலன், ருக்மிணி சத்யபாமா சமேதராக. தாயார் செம்பக லட்சுமி. மூலவர் செங்கமல தாயார். உற்சவர் ஹேமாப்ஜ நாயகி, ரக்தாப்ஜ நாயகி. தனிக்கோவில் நாச்சியார். தீர்த்தம் பாம்பனி நதி, ஹரித்ரா நதி, புஷ்கரணி, கிருஷ்ண தீர்த்தம், கோப்ரலய தீர்த்தம். ஸ்தல விருட்சம் சண்பகம். விமானம் சுயம்பு விமானம். பிரதக்ஷம் பிரம்மா பிருகு அக்னி. கோவில கோப்ரல்ய ரிஷிகள். விசேஷம் கோப்ரலய மகரிஷிக்கு கிருஷ்ண லீலைகளை இந்த இடத்தில் காட்டி அருளியதால் தக்ஷண துவாரகை என்ற பெயரும் உண்டு. பங்குனி மாதம் பிரம்மோற்சவம் 18 நாட்களிலும், ஆனி மாதம் தெப்ப உற்சவம் 10 நாட்களிலும் நடக்கின்றது. அடுத்ததாக ஸ்ரீ முஷ்டம் விருத்தாச்சலம் சமீபம். பெருமாள் பூவராகன் நின்ற திருக்கோலம் தெற்கே திருமுக மண்டலம். ஆனால் திருமேனி மேற்கு. அஸ்வத்த நாராயணன் யக்ஞவராகர். உற்சவர் தாயார் அம்புஜவல்லி. தீர்த்தம் நித்திய புஷ்கரணி. விமானம் ஆனந்த நிலையம் பாவன விமானம். பிரதட்சம் கமடன். ஜுல்லிகை சுத்திமணன் பூமிதேவி. சூதர்மா. விசேஷம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்யாக்ஷனை சம்ஹரித்து பூமி தேவியை ஆவிர்பவித்தபடியால் இந்த சேத்திரத்திற்கு பூவராக சேத்திரம் என்ற பெயர் உண்டாயிற்று. தாயாருக்கு சப்த கன்னிகைகள் தோழிகள் ஆகையால் இந்த தலத்தில் சப்த கன்னிகைகளை வழிபடுவது உண்டு. ஸ்வயம் வியக்த ஸ்தலங்களில் ஒன்று ஆகும். அடுத்ததாக சிம்மாச்சலம் சென்னை கல்கத்தா வழித்தடம். பெருமாள் வராக நரசிங்கர். திருமால் ஸ்தம்பமாக நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் லக்ஷ்மி மார்பில் உள்ளதாக ஐதீகம். தீர்த்தம் நரசிம்ம தாரை. விமானம் தார்ஷாத்ரி விமானம். பிரதக்ஷம் தேவர்கள். சனக சனந்தன சனத்குமார நாரதாதி ரிஷிகள் யோகிகள். விசேஷம் பக்தர்களின் பிரார்த்தனைப்படி இரண்ய கசுவை சமகரித்த 2 அவதாரங்கள் ஒன்றாக வராக நரசிங்க ரூபத்தில் சேவை சாதித்ததாக புராணம். அடுத்ததாக ஸ்ரீ கூர்மம் ஸ்ரீ காகுளம் சமீபம். பெருமாள் ஸ்ரீ கூர்மநாதன் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் ஸ்ரீ கூர்மநாயகி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். வம்சதாரை லாங்கல தீர்த்தம். விமானம் ஸ்ரீ கூர்ம விமானம். பிரதக்ஷம் ஸ்வேத பூபாலன் திலோத்தமை வக்ராங்க மகரிஷி. சுசி சித்தன் பைரவேசர். அடுத்ததாக பூரி ஜெகநாதம் புருஷோத்தம முக்தி கஷேத்திரம் சென்னை கல்கத்தா வழித்தடம். பூரி சமீபம். பெருமாள் ஜெகநாதன் கிருஷ்ணன் பலபத்திரன் சுபத்திரை சமேதராக நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தீர்த்தம் மார்க்கண்டேய வருண ரோகிணி தீர்த்தங்கள். சமுத்திர ஸ்நானம். ஸ்தல விருட்சம் ஆலமரம். விமானம் இந்திர ஸ்ரீமந்திர விமானம். பிரதக்ஷம் இந்திரமுனன். விசேஷங்கள் இந்த தலத்தில் பகவான் விருஷ வடிவமாக எழுந்து அருளி இருக்கின்றார். இந்திருப்ன சக்கரவர்த்திக்கு சொப்பனத்தில் சேவை சாதித்தபடி பகவானே விருத்த தக்ஷன் வேஷம் பூண்டு சமுத்திரத்தில் இருந்து தாருவை கொண்டு வந்து கதவை தாளிட்டு கொண்டு மகா வாத்திய கோஷம் செய்ய தேவர்கள் புஷ்ப விருஷ்டி செய்ய கற்பக்கிரக கதவை திறக்க ஜெகநாதன் பலபத்திரன் சுபத்திரை சூதர்சனம் ஆக 4 வடிவம் கொண்டு பகவான் 15 நாட்களுக்கு பிறகு சேவை சாதித்ததாகவும்
தட்ச ரூபத்தில் வந்த உருவம் மறைந்து விட்டதாகவும் ஐதீகம். ஸ்ரீ நரசிங்க ஹன்தான் இந்த ரூபத்தில் ஆவிர்பவித்ததாகவும் பிரம்மா பிரதிஷ்டை செய்ததாகவும் புராண வரலாறு. இங்கே ஜெகநாதருக்கு நிவேதித்த பிரசாதம் அனைவருக்கும் கிடைக்கின்றது. அடுத்ததாக கயா சேத்திரம், வாரணாசி சமீபம். பெருமாள் கதாதர் நின்ற திருக்கோலம். வடக்கே திருமுக மண்டலம், விஷ்ணு பாதம் திருவடி. தீர்த்தம் உத்தர பங்குனி நதி. ஸ்தல விருட்சம் அஷ்யவடம் ஆல விருஷம். விமானம் வைகுண்ட விமானம். பிரதட்சம் கயா அசுரன். விசேஷங்கள் தட்சண தேச வைஷ்ணவர்கள் இருக்கின்றார்கள். சங்கர மடம் இருக்கின்றது. பித்திருக்களுக்கு சிராத்தம் செய்து பிண்டம் போடுவது விசேஷம். கயா வாளிகளையே சார்ந்த போசனத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இங்கே சிராத்தம் செய்தால் 7 தலைமுறை பித்திருக்கள் மோட்சம் அடைகின்றார்கள் என்று ஸ்தல புராணம். அச்சவடத்தில் சிராத்தம் செய்பவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு காய், ஒரு பழம், ஒரு இலையை உண்பது கிடையாது என விரதம் கொள்ள வேண்டும். கயா அசுரன் என்பவன் இந்த தலத்தில் விஷ்ணுவை குறித்து தவம் செய்து அவன் சரீரம் பிரம்மா சிவன் இவர்களுடைய சரீரங்களை விட பரிசுத்தமாக இருக்க பிரார்த்தித்து அடைந்து சகல ஜனங்களும் கயா அசுரனை தொட்ட மாத்திரத்தில் புண்ணிய ஆத்மா ஆகி யமனுக்கு வேலை இல்லாமல் போகவே தேவர்கள் விஷ்ணுவை பிரார்த்தித்து அவரது கட்டளையின்படி பிரம்மா கயா அசுரன் சரீரத்தின் மீது யாகம் செய்து அதற்கு தேவர்கள் பிரம்மா சிவனுடன் வந்து அசுரன் தலை ஆடுவது நிற்காமல் போகவே விஷ்ணு நேரில் வந்து அசுரன் தலை மீது பாதத்தை வைத்து அழுத்த அவன் தலை ஆடாமல் இருந்து யாகம் பூர்த்தி அடைந்தது. அசுரன் பிரார்த்தித்தபடி மும்மூர்த்திகளும் சகல தேவதைகளும் இந்த தலத்தில் நித்திய வாசம் செய்கின்றார்கள். விஷ்ணு திருப்பாதம் வைத்து மிதித்த இடத்தில் யார் பிண்டம் போடுகின்றார்களோ அவர்களுடைய 21 தலைமுறையில் உள்ள பித்திருக்கள் நற்கதி அடைவதாக புராணம். அடுத்ததாக காசி வாரணாசி சமீபம். பெருமாள் கேசவன் நின்ற திருக்கோலம். கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் லக்ஷ்மி. தீர்த்தம் சக்கர தீர்த்தம். கங்கா வாரணா நதி. விமானம் அவிமுக்த விமானம். பிரதட்சம் சிவபெருமான். விசேஷங்கள் காசி விஸ்வநாதர், அன்னபூர்ணா, விசாலட்சி ஆலயங்கள் விசேஷம். மைசூர் சத்திரம், துவாரகதீச மந்திரம், விஸ்வநாத சாஸ்திரி கிரகம். இங்கே சௌகரியமாக தங்கலாம். காசி நகரத்தில் பிரம்ம மகத்யா தோஷத்துடன் நுழைந்த சிவபெருமானுக்கு பிரம்ம மகத்யா தோஷம் நீங்கி காசி மாநகரை விஷ்ணுவிடம் பிரார்த்தித்து தானமாக பெற்றபடியால் காசி சிவசேத்திரம் என பிரசித்தி அடைந்தது. பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவங்களை பலன் கொடுக்காதபடி தடுக்கும் வாரா என்ற நதிக்கும் ஐம்புலன்களினால் நாம் செய்யும் பாவங்களை நாசம் செய்யும் நாசி என்ற நதிக்கும் மத்தியில் இந்த தலம் இருப்பதால் இந்த சேத்திரத்திற்கு வாரணாசி என்ற பெயர் ஏற்பட்டதாக ஐதீகம். சிவபெருமான் ராம நாம மகிமை பாடி ஆடி கொண்டு இருக்கும் பொழுது ராமச்சந்திரனை கண்டு ஆனந்த தாண்டவம் ஆடினதாகவும் சிவபெருமான் காதில் உள்ள மணிமயமான குண்டலம் சக்கர தீர்த்தத்தில் விழுந்ததாகவும் சிவபெருமான் வேண்டியபடி கங்கா தீர்த்தத்தில் உள்ள இந்த சேத்திரத்தில் மரணம் அடைபவர்கள் மோட்சம் அடைகின்றார்கள். முக்தி சேத்திரம் என்கின்ற ஐதீகம். இங்கே 64 ஸ்நான கட்டடங்கள் உள்ளன. அவைகளில் ஹரிச்சந்திர கட்டம், ஹனுமான் கட்டம், கேதார் கட்டம், விஸ்வநாத கட்டம், விசாலாட்சி கட்டம், அன்னபூர்ணா கட்டம், மணிகர்ணிகா கட்டம் விசேஷமானவை ஆகும். அடுத்ததாக பிரயாகை அலகாபாத் சமீபம். பெருமாள் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு சிவபெருமான். நதி ரூபம் தீர்த்தம் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகள். திரிவேணி சங்கமம். பிரதக்ஷம் பிரநிதி தனுர்வஜன் பத்மாவதி. விசேஷங்கள் கங்கா நதி தனியாகவும் யமுனை நதி தனியாகவும் வந்து திரிவேணி என்கின்ற இடத்தில் சங்கமம் ஆகின்றன. சரஸ்வதி மறைவாக பூமிக்கு அடியில் கலப்பதாக ஐதீகம்.
முதலில் சுத்த கங்கையில் ஸ்நானம் செய்து பிறகு படகில் சங்கமம் ஆகும் இடம் சென்று நடுவில் கட்டப்பட்டு இருக்கும் மூங்கில் பிளாட்பாரத்தில் இருந்து இறங்கி சங்கல்பம் செய்து ஸ்நானம் செய்ய வேண்டும். பால், எலுமிச்சம்பழம், பணம் முதலியவை அர்ப்பிக்க வேண்டும். எலுமிச்சம்பழம் மிதப்பது கிடையாது. திருதண்டி மடம், அகோபில மடம், வெங்கட்ராம சாஸ்திரிகள் கிரகம் இங்கே தங்கலாம். ஆனால் யாத்திரைக்கு முன் விசாரித்து போவது நல்லது. கும்பமேளா வருஷம் மிகவும் விசேஷம். பிரநிதி என்ற தனவானும் பத்மாவதி என்ற அவன் மனைவியும் இந்த தலத்தில் வசித்து தேவர்களையும் அந்தணர்களையும் அதிதிகளையும் பூஜை செய்து வந்த பொழுது ஒரு நாள் பிரநிதி வெளியூர் சென்று இருந்தபொழுது தனுர்வஜன் என்ற பாவி கெட்ட எண்ணத்துடன் பத்மாவதியை அணுக அவள் தோழிகள் அவனை தடுத்து கங்கையும் யமுனையும் சேரும் இடத்தில் விழச் செய்ய அதே மாதிரி அவன் விழுந்து பிறகு அந்த பாவி பத்மாவதியின் கணவனைப் போல் ரூபமெடுத்து பத்மாவதியின் கணவனும் அவன் ரூபமெடுத்த பாவியும் இருவரும் பத்மாவதி வீட்டிற்கு வர யார் தன் கணவன் என்று தெரியாமல் பகவானை பிரார்த்திக்க பகவான் பத்மாவதியை தன் ஸ்தானத்துக்கு அழைத்து கொண்டதாக புராண வரலாறு. அடுத்ததாக மாயா கஷேத்திரம், ஹரித்வார் சமீபம். பெருமாள் பரதனாக காட்சி கொடுத்த தலம், நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் ஆதிலட்சுமி, தீர்த்தம் கங்கை நதி, கனகல தீர்த்தம், ரம்பா தீர்த்தம், குசாவர்த்த தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், தல விருஷம் நந்தாகிரி, காஷ்டகிரி, விமானம் ஆனந்த விமானம், பிரதட்சம் ரைப்ரயர், சோமசர்மா. விசேஷங்கள் சீமன் நாராயணனாகிய ஹரியை கோவில் கொண்டுள்ள தபோ பூமிக்கு துவார் வழியாக அமைந்து இருப்பதால் ஹரித்வார் என்ற பெயர் ஏற்பட்டது. பிரம்மகுண்டம் என்ற ஸ்நானக்கட்டம் விசேஷம். கங்கா நதி மலை பிரதேசத்தை விட்டுவிட்டு விசாலமாக பளிங்கு போன்ற தெளிவுடன் சமவெளியில் முதலாக பாய்ந்து வரும் இடம். கங்கா ஜலம் செம்புகளில் எடுத்து சீல் செய்து யாத்திரை முடித்து எடுத்துச் செல்லும் இடம். தட்ச பிரஜாபதி யாகம் செய்த இடம். புது கங்கா கால்வாய் ஏற்படுத்தி கங்கா கால்வாய் நடுவில் கங்கா மாதா கோவில் அமைத்து இரவில் இலை தொன்னைகளில் நெய் விளக்கேற்றி ஆற்றில் விட்டு தீபங்கள் கோவிலை சுற்றி வலம் வருவது கண்கொள்ளா காட்சி. முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்று ஆகும். அடுத்ததாக குருட்சேத்திரம், டெல்லி அம்பாலா மார்க்கம், ஜோதீஸ்வரர் ஆலயம், லட்சுமி நாராயணர் கோவில், திரௌபதி அனுமார் பிர்லா கட்டிய கோவில் இங்கு இருக்கின்றன. சூரியகுண்டம், பீஷ்மர் அம்பு படுக்கை, மகாபாரத யுத்தம் நடந்த இடம், பீஷ்மர் தர்மருக்கு உபதேசம் செய்த இடம், தர்மர் பித்திருக்களுக்கு இரத்தமாக உள்ள குளத்தில் தர்ப்பணம் செய்து பித்திருக்கள் மோட்சம் அடைந்ததாக ஐதீகம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஷில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.